إن الحمد لله والصلاة والسلام على من اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقال الله تعالى في القرآن العظيم اقرأ صدق الله العلي العليم. சிறப்புமிக்க பயான் மஜ்லிஸுக்கு வந்திருக்கும் இமாம்கள் மற்றும் ஜமாத்தார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் என் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரத்தின் தன்மையை கருதி சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்தது மாத்திரம் அல்லாமல் மனிதர்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்று வழிமுறையை வகுத்து வைத்திருக்கிறான். ஒழுக்கத்தோடு நற்பண்புகளோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு செய்து காட்டினார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் ஆணாயினும் பெண்ணாயினும் அவர்கள் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், அவர்கள் சீரிய நடைமுறையில் வாழ வேண்டும், அவர்கள் நேரிய வழியிலே வாழ வேண்டும் என்பதாக இஸ்லாம் கூறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் செய்து காட்டினார்கள். ஆணும் சரி பெண்ணும் சரி உலகத்திலே வாழும் பொழுது அதபோடு ஒழுக்கத்தோடு நற்பண்புகளோடு வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகிற இஸ்லாம் குறிப்பாக முக்கியமாக பெண்கள் ஒழுக்க நெறியோடு அவர்கள் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து நற்பண்புகளோடு நல்ல குணம் உள்ளவர்களாக அவர்களை உருவாக்குவதற்கு தாய்மார்கள் தவற விட்டுவிடக் கூடாது. ஏன் என்று சொன்னால், சிறு வயதிலிருந்து அவர்கள் எப்படி வளருகிறார்களோ அவர்கள் நல்ல விதமாக அவர்கள் வளர்ந்தால் பின்பு அவர்கள் நல்ல விதமாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஓரிரு வார்த்தைகளை சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, யாருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்து அந்த 2 பெண் பிள்ளைகளை சரியான முறையில அவர்களை வளர்த்து பரிபாலித்து நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து நல்ல பண்புகளோடு யார் வளர்க்கிறார்களோ அவர்களும் நானும் இப்படி இருப்பேன் என்பதாக, சுவனத்திலே இப்படி இருப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 விரல்களை ஒட்டி காண்பித்தார்கள். உணரிடத்திலே சொல்லும் பொழுது, யாருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்து அல்லது 3 சகோதரிகள் இருந்து யார் அவர்களை நல் ஒழுக்கத்தோடு நற்பண்புகளோடு யார் வளர்க்கிறார்களோ அவர்கள் சோனத்திற்கு செல்வார்கள் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், 2 பெண் பிள்ளை இருந்தாலுமா சோனத்திற்கு செல்வார் என்று கேட்கும் பொழுது, 2 பெண் பிள்ளை யாருக்கு இருந்தாலும் அவர்கள் அந்த பிள்ளையை சாலிகான முறையிலே நல்ல முறையிலே வளர்க்கும் பொழுது அவர் சோனத்திற்கு சென்று விடுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நபி ஏதோ வந்தார்கள் ஏதோ சொன்னார்கள் என்றும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய ஃபாத்திமாவை அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்து சென்றிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஒரு தடவை அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கையில தங்க காப்பு போட்டிருந்தாங்க. அது பெண்களுக்கு ஹலால் தானே, தங்கம் அணிவது பெண்களுக்கு ஹலால். அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, என்னுடைய அருமை மகளே, நீங்க கையில என்ன போட்டிருக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது, என்னுடைய தந்தையே இது தங்க காப்பு என்று சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, என்னுடைய அருமை மகளே, நீயும் தங்கத்திற்கு
அடிமையாகி விட்டாயா என்று கேட்டார்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த தங்க காப்பை கழட்டி தூரம் எறிந்து விட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க விவாதம் செய்திருக்கலாம். என்னுடைய தந்தையே இது ஹலால் தானே, அல்லாஹ் ஹலாலாக தானே ஆக்கி இருக்கிறான், அதையே நீங்க போட வேணாம்னு சொல்றீங்க என்பதாக கேட்டிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு கேள்வியையும் கேட்கல. அந்த தங்க காப்பை உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த தங்க காப்பை கழட்டி வீசி விடுகிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான், யார் ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்து தன்னுடைய பிள்ளைகளையும் பரிபூர்ணமான ஈமானை கொடுத்து நல்ல ஒழுக்கங்களை கொடுத்து நல்ல பண்புகளை கொடுத்து யார் வளர்க்கிறார்களோ, நாளைக்கு மறுமையில் எப்படி இந்த உலகத்திலே ஒரே குடும்பமாக தாய் தந்தை பிள்ளையாக இருக்கிறார்களோ, நாளைக்கு மறுமையிலும் அவர்கள் அதே குடும்பமாக சுவனத்திலே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுவான். இந்த உலகத்துல இருக்கிறாங்களா இல்லையா, அத்தா அம்மா பிள்ளைங்க. அப்ப அத்தா அம்மா ஈமான் கொண்டு இருக்கிறாங்க, நல்ல காரியங்களை செய்யறாங்க, நல்ல நற்பண்புகளோடு இருக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த நற்பண்புகளை நல்ல சிந்தனைகளை கொடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு சுவனத்திலையும் அதே குடும்பமாக அவர்கள் வாழ்வார்கள். அப்ப அதற்கு பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய பிள்ளைகளை அந்த மாதிரி நற்சிந்தனையோடு நல் ஒழுக்கத்தோடு வளர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கட்டாயமாக அப்படி வளர்க்க வேண்டும். குழந்தை என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத்து, இது ஒரு அமானிதம். நாளைக்கு அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான் ஒவ்வொரு பெற்றோரிடத்திலையும், உங்களுக்கு அமானித செல்வமாக கொடுத்த அந்த பிள்ளையை நீங்க எந்த அளவுக்கு நீங்க வளர்த்தீங்க, அவர்களுக்கு எந்த அளவுக்கு கல்வி ஞானத்தை கொடுத்தீங்க, அவர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க நற்பண்புகளை கொடுத்தீங்க, நல் ஒழுக்கத்தை நீங்க கற்றுக் கொடுத்தீங்க என்பதாக நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். அப்ப இந்த மாதிரி இந்த உலக காலகட்டத்துல அந்த மாதிரி பிள்ளைகளை வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா ஒரே குடும்பமாக நம்மளை ஒன்றாக ஆக்கி விடுகிறார் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ வந்தார்கள் சொன்னார்கள் என்று இல்லாமல் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அப்படித்தான் வளர்த்தார்கள். என்னுடைய மகளே, இந்த துனியா என்பது அழியக்கூடியது, இந்த துனியாவிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொண்டு நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு சொல்ல சொல்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து 3 நாட்கள் சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. அதே போன்று தன்னுடைய மகளான ஃபாத்திமாவும் 3 நாள் சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் சகித்து கொண்டு உணவு இல்லை என்றாலும் பரவாயில்லை என்பதாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் எந்த அளவுக்கு நற்சிந்தனையை விதைத்திருப்பார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை பார்ப்பதற்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. போய் பார்க்கிறாங்க, ஃபாத்திமா அவர்கள் கவலையாக இருந்தாங்க, ரொம்ப கவலையாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, என்னுடைய அருமை மகளே, ஏமா கவலையாக இருக்கிற, எங்க உன்னுடைய கணவர் அலி எங்க என்று கேட்கும் பொழுது ஃபாத்திமா அவங்க சொன்னாங்க, என்னுடைய தந்தையே, எனக்கும் உங்களுடைய மருமகனுக்கும் சிறிய பிரச்சனை, சின்ன ஒரு சலசலப்பு சண்டை, அது இருக்கும் தானே. கணவன் மனைவி இருந்தால் சண்டை சச்சரவே இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்பதாக யாரையும் கூற முடியாது. ஒரு சின்ன சின்ன சண்டைகள், அப்புறம் சமாதானம், அதுதான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு வாழ்க்கை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி ஃபாத்திமா அவங்க சொல்றாங்க, என்னுடைய தந்தையே, என்னுடைய கணவர் என்னிடம் சண்டை போட்டுக் கொண்டு எனக்கும் அவருக்கும் வாக்குவாதம் வந்து விட்டது, அதனால் கோபித்துக் கொண்டு அவர் வெளியே சென்று விட்டார் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடி செல்கிறார்கள். மஸ்ஜித் நபவியில படுத்திருக்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. எந்த மாதிரின்னு சொன்னா, உடம்புல சட்டை கூட இல்லாம சட்டை இல்லாத மேனியாக படுத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுப்பி விட்டு அழைத்து வீட்டுக்கு செல்றாங்க.
அப்ப அலியும் இந்த மாதிரி நாங்க எங்களுக்குள்ள பிரச்சனை அப்படி இப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லல. சரி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டுட்டாங்களே, வந்து கூப்பிட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களும் வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட வீட்டுல இணைத்து வைத்து விட்டு ஃபாத்திமாட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க ரசூலுல்லாஹ், என்னுடைய அருமை மகளே, கணவருடைய திருப்தியில தான் உனக்கு சொர்க்கம் இருக்கு. கணவருடைய திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னா, கணவருடைய கோபத்துக்கு நீ ஆளாகி விட்டாய் என்று சொன்னால், கணவனுடைய அதிருப்தியை நீ பெற்று விட்டாய் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான் என்பதாக தன்னுடைய மகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நம்ம யோசிக்க வேண்டும், அல்லாஹ் நல்லடியார்களே, நான் அல்லாஹுடைய நபி, என்னுடைய மகள் நபியுடைய மகள், என்னுடைய மகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? கணவருடைய திருப்தியில் தான் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது, அதனால கணவனின் மனம் கோணாமல் நீ நடந்து கொள் என்பதாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அதனால பிள்ளைகளுக்கு, அருமை பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் நல் ஒழுக்கத்தையும் நற்பண்புகளையும் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலே குறை வைத்துக் கொள்ளக்கூடாது. அதனாலதான் நாம் மதரசாவிற்கு சிறு வயதிலிருந்து அனுப்ப வேண்டும். அங்கேதான் நற்பண்புகள் உருவாகிறது, நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுறது. மக்தப் மதரசாவிலே ஒரு பிள்ளை கையை பிடித்து அலிபா தாய் என்று ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் எப்படி சாப்பிட வேண்டும், அவர்கள் எப்படி தூங்க வேண்டும், அவர்கள் எப்படி ஒழு செய்ய வேண்டும், அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் எப்படி சலாம் சொல்ல வேண்டும், வீட்டிலே எப்படி நுழைய வேண்டும், கழிவறையில் எப்படி நுழைய வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் மதரசாவிலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆக அல்லாஹ் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பிள்ளைகளே நல்ல பிள்ளைகளாக, சாலிகான பிள்ளைகளாக, சமுதாயமே போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு உன்னத பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.